9:30 இருக்கும். இப்போ தான் நான் தூங்கி எந்திரிச்சேன். எங்கள் அம்மா வீட்டில் இருக்கேன். எங்கள் அம்மா வீட்டில் வந்தால் எனக்கு வேலையே இருக்காது. அதனால் இப்போ தான் தூங்கி எந்திரிச்சு குளிச்சுட்டு நான் எங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறேன். சோகமாக இருக்குது. அதனால் சீக்கிரம் குளிச்சுட்டு கிளம்பணும். என்னை கூப்பிட ஆள் வந்துடுவாங்க. பாய். இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாவோட ட்ரெஸ்ஸிங் டேபிளை ஒரு vlog மாதிரி எடுத்து போடணும்னு ரொம்ப நாள் ஆசை. இன்றைக்கி தான் டைம் கிடச்சிச்சு. மறக்காமல் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? காலையில் தூங்கி எழுந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு வீடியோ தான் எடுத்துகிட்ருக்கேன். அதான் மூஞ்சி டயர்டாக இருக்குது. குட் மார்னிங். மணி 9:30 ஆச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் வீடாக இருந்தது. இப்போ வந்து அம்மா வீடாக மாறி போச்சு. நான் இருக்கிற வரைக்கும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் என்னோடய திங்ஸ் தான் நிறையா இருக்கும். இப்போ ஆஃப்டர் மேரேஜ் எங்கள் அம்மாவோட திங்ஸ் தான் இருக்குது. வாங்க ஒன்றுன்னா பார்க்கலாம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ இல்லை எவ்வளோ அழகாக இருக்க. இல்லை எப்படி பாப்பா இருக்கேன் அம்மா பார்க்குறதுக்கு? ஒவ்வொரு தடவையும் எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் ஏதாச்சும் ஒரு பொருள் எடுக்காமல் போகவே மாட்டேன். எத்தனை தடவை வந்தாலும் ஒவ்வொரு தடவையும் அது வந்து புதுசாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த தடவை நிறைய எடுத்துகிட்டு போக போகிறேன். வாங்க போய் தேடலாம். இதான் வந்து எங்கள் மம்மியோட ட்ரெஸ்ஸிங் டேபிள். பார்த்துக்கோங்க எவ்வளோ திங்ஸ் இருக்குன்னு. என்கிட்ட இருக்க திங்ஸோட இவங்கக்கிட்ட தான் வந்து ஜாஸ்தி இருக்குது. என்கிட்ட வந்து மோஸ்ட்லி ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கும். ஆனால் இவங்ககிட்ட வந்து நிறைய இமிட்டேஷன் ப்ராடக்ட்ஸ் வச்சுருப்பாங்க. எங்கள் அம்மாட்ட பிடிச்சதே அதுதான். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக அந்த நெக்லஸ் போடுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப போட மாட்டேன், ஆனால் அவங்க போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே இருக்க இந்த ஒரு ரேக் ஃபுல்லாமே ஃபுல்லாக இமிட்டேஷன் ஜுவல்லரிஸ் தான். எத்தனை பாக்ஸ் இருக்குது பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்க செட்ஸு தான். ஒரு நாள் இதுக்குன்னே ஒரு தனி வீடியோ போடணும். நான் ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்து பார்ப்போமா? பாருங்க, இது ஃபுல்லாக இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்து வாங்குறது தான் எல்லாமே. இன்ஸ்டாவில், யூடியூப்பில். இப்போ இது ஃபுல்லாக அவங்களோட ஜுவல் கலெக்ஷன்ஸ். ஆனால் இவன்கிட்டேருந்து இதெல்லாம் பத்திரமா வைக்கிறது தான் பெரிய டாஸ்க்கு. அழகாக இருக்குல்ல? இங்கே இருக்க இந்த பர்ஃப்யூம் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்ஃப்யூம். இது வந்து என்னோடய வெட்டிங்க்கு எங்கள் டேடை வந்து சிங்கப்பூர்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஆனால் இது எங்கள் வீட்டுக்கு கொண்டு போனால் இது உடஞ்சிரும்னு சொல்லிட்டு நான் கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் வீட்டிலே விட்டுட்டு போயிட்டேன். எங்கள் அம்மாட்ட இருக்கனால இது ரொம்ப சேஃபாக பத்திரமா இருக்குது. இது ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட நேம் வந்து கிறிஸ்டல் ராயல். அப்போவே இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஒரு பர்ஃப்யூம் தான் அது. அப்புறம் ஒரு ஷோகேஸ் செட் இருக்குது. அப்புறம் இதுதான் கரண்ட்டாக எங்கள் அம்மா யூஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு லிப் லைனர். இந்த லிப் லைனரை தான் லிப்ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. பாருங்கள், இது வந்து அவங்க ஃப்ரெண்டு யாரோ அவங்க கிஃப்ட் பண்ணது. இதுக்கு இவ்வளோ பெரிய ஷார்ப்னர் எங்கே இருக்குன்னு தெரியல. எங்கிட்ட இந்த குட்டி ஷார்ப்னர் தான் இருக்கா. ஸோ இதையே வச்சு தேய்ச்சி போட்டுட்ருக்காங்க. மூடி கொடுத்துருவோம். வேறு என்ன வச்சுருக்காங்க? இது ஃபுல்லாக அவங்களோட இது என்னது பென்சில்ஸ், லிப் பென்சில்ஸ். அவங்க யூஸ் பண்ணுறதே இந்த 3 ஷேட்ஸ். இந்த பாக்ஸ் வந்து என்னோடய குட்டி பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு நாங்கள் ரிட்டன் கிஃப்டாக கொடுத்தது. இது ஒரு உண்டியல் டைப் வரும். இது இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் பார்த்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் நான். வேறு என்ன இருக்குது? எங்கள் அம்மா யூஸ் பண்ணுற சிரம், ஹேர் சிரம், லாரியலோடது. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஐ ட்ராப்ஸ் இருக்குது. ஒரு நெயில் பாலிஷ். இது லாஸ்ட் டைம் வந்தப்போ நான் தான் அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருந்தேன், இந்த நெயில் பாலிஷ் போடுங்க அப்படின்னு. அடுத்து இது ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது. அடுத்து ஒரு omega-3 ஃபிஷ் ஆயில் டேப்லெட்ஸ் இருக்குது. டேட் இருக்குது. ஆனால் அங்கே இன்னும் யூஸ் பண்ணாமலே வச்சுருக்காங்க. அதனால இந்த தடவை இது வந்து எங்கள் வீட்டுக்கு போகுது. இது ஒரு நெயில் பாலிஷ் ரிமூவர் வச்சுருக்காங்க. வேறு என்ன வச்சுருக்காங்க? நீஃபா செல்ஃப் இருக்குது. ஸ்ட்ரீக்ஸோட சீரம் இருக்குது. இங்கே ஒன்று இருக்கே, இதுதான் தேடிட்டு இருந்தேன். இது என்னோட க்ளோ டோனர், குட் வைப்ஸோடது. இது போன தடவை வந்தப்போ இங்கேயே விட்டுட்டு போயிட்டேன் போல். ஸோ அந்த தடவை எடுத்துக்கணும். ஹாய். இந்த ஷெல்ஃப் வந்து தனியாக வீடியோ போட்டால் தான் நம்மளால் பார்க்க முடியும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ஷெல்ஃபை பார்த்து முடிச்சாச்சு. அடுத்து இதுக்கு வரும். இதில் தான் வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. இது வந்து என்ன வச்சுருக்காங்க? இதுதான் அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு ஃபேஸ் சீரம். இது வந்து ரிவைவ் ரூட்ஸ்ன்னு. இது அவங்களா கண்டுபிடிச்ச பேஜ். அவங்களா
கஸ்டமைஸ் பண்ணி அவங்களுக்குன்னு வாங்கிக்கிட்டாங்க. இந்த ரிவைவ் ரூட்ஸோட ஃபேஸ் சீரம். அவங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின், ஸோ இது வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து ரிவைவ் ரூட்ஸோட மாய்ஸ்சரைசர். இதில் பாருங்கள், அவங்களோட ஃபேஸ் மாய்ஸ்சரைசர்னு போட்டு எங்கள் அம்மா நேமோடே போட்டிருக்காங்க இதில். ஸோ அவங்க ஸ்கின்காக ஸ்பெஷலாக கஸ்டமைஸ் பண்ணுது இது. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, வாட்ச் வச்சுருக்காங்க, ஒரு பிரேஸ்லெட் வச்சுருக்காங்க, ஒரு லிப்ஸ்டிக். இதுவும் அவங்களோட ஃப்ரெண்ட் யாரோ ஃபாரின்லேருந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. இந்த லிப்ஸ்டிக் இருக்குது. லாக்மி காம்பேக்ட் வச்சுருக்காங்க, பேபி பவுடர், வேறு என்ன திங்ஸ். இது எல்லாமே நான் ஒவ்வொருத்தரையும் வரப்போ அடுக்கி கொடுத்துட்டு தான் போகிறது. இந்த வாட்ச் ரொம்ப பிடிக்கும் எங்கள் மம்மியோடது. இது அவங்களோட புது வாட்ச்சு. நல்லா இருக்குல்ல? இப்படி பார்ப்போம். என்னடா அது? ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 2 குட்டி பேபி பவுடர் இருக்குது. இது லிப்ஸ்டிக். இது வந்து செட்டாஃபிலோட ஹைட்ரேட்டிங் லோஷன். இது எங்கள் அம்மா யூஸ் பண்ண மாட்டாங்க, ஸோ இதையும் நம்ம வீட்டுக்கு தூக்கிட்டு போகிறோம். இப்போ வேறு என்ன வச்சுருக்காங்க, பாப்பாவோட எரேசர் பத்திரமா வச்சுருக்காங்க. இவன் வந்து நம்ம ஃபிஷ் டேங்க்குள்ளே இருந்தான், இப்போ இங்கே வந்துட்டான், ரொம்ப அழுக்காயிட்டான், அதனால இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அவனை. இது வந்து ரிவைவ் ரூட்ஸோடது. இது ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு இந்த பாட்டில். ஸோ அது முடிச்சுட்டு இப்போ இதை கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. வேறு கொஞ்சம் காட்டன் இருக்குது, சிசர்ஸு. பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல, இதில் கொஞ்சம் இருக்குது பாருங்கள். நெக் பீஸ். இதெல்லாம் சென்னையில் எங்கேயோ வாங்கினது. பாருங்கள், இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இப்போ எங்கேயும் யூஸ் பண்ணுறது இல்லை, பட் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே. இப்போ இந்த மாதிரி இன்னுமே நிறையா வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நம்ம தனியாக வீடியோ பார்த்தா தான் முடியும், இப்போதைக்கு முடியாது. நெக்ஸ்ட்டு ஒரு காப்பு, என் தம்பியோட காப்புக்கு. வேறு வாட்ச் இருக்கா, இதுவும் என் தம்பியோட வாட்ச் தான். இது வந்து ஃபாஸ்ட் ட்ராக் வாட்ச் வச்சுருக்கான். அவன் ஒரு வாட்ச் பைத்தியம். அவன்கிட்ட நிறைய வாட்ச் இருக்குது, ஒரு 10-15 வாட்ச் வச்சுருப்பான். இது வந்து சீக்கோடது, இது எங்கள் டேடியோடது. எல்லாம் இங்கே போட்டு வச்சுருக்காங்க. இது யாரோடது, இது வந்து சொனாட்டா பிராண்ட் வாட்ச். இது எங்கள் கல்யாணத்துக்காக வாங்கினாங்க, கல்யாணம் முடிஞ்சு தூக்கி போட்டாங்க. ஸோ இந்த ஷெல்ஃபை பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஷெல்ஃப். இது கொஞ்சம் மச்சான் தான் இருக்கும். என்ன இருக்குன்னு மேலாப்பில் பார்ப்போம். இது ஒரு பாக்ஸ் வச்சுருக்கோம். இது வந்து ஒரு வெட்டிங்க்கு போனப்போ ரிட்டர்ன் கிஃப்ட். இதில் இருந்ததே என்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ பாக்ஸ் மட்டும் அவங்க வச்சுருக்காங்க. காட்டன்ஸ் இருக்குது, இங்கே பாருங்கள். இது வந்து ஜெய்ப்பூரில் வாங்கின பேங்கிள். இதே மாதிரி இன்னொரு செட் எங்கேயோ இருந்துச்சு, மேலே காணோம். இது வந்து ஸ்தோத்திர பலிகள் வச்சுருக்காங்க. இது பாக்ஸு. இதில் இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதில் கண்டிப்பாக ஏதாச்சும் திங்ஸ் இருக்கும் சொன்னா. இது வந்து வளகாப்பு பேங்கிள்ஸ். அழகாக இருக்குல்ல? வேறு என்ன இருக்குது, இது இங்கே ஒரு கிளாக் கிளிப். இது அழகான கிளாக் கிளிப்பு. இது எங்கள் பாப்பா வந்து மார்க்கர் வச்சு பெயிண்ட் பண்ணி போச்சு, யூஸ் பண்ண முடியாமல் போச்சு. கீ செயின்ஸ் இருக்குது, பர்ஸ் இருக்குது, குட்டி ட்ரெஸ்ஸு, இது ஒரு குட்டி பைபிள். அவ்வளோதான். இங்கே இருக்க ஃபுல்லாமே வேஸ்ட் ஐட்டம்ஸ் தான். நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது வந்து இந்த ஷெல்ஃப் தான். ஓகேவா? நான் நெக்ஸ்ட் டைம் இப்போ வந்து எங்கள் வீட்டுக்கு நான் கிளம்ப போகிறேன். அடுத்து எப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு வருவேன்னு தெரியாது. ஸோ வரப்போ இந்த ஷெல்ஃபை வந்து நான் நல்லா எடுத்து வச்சு ஒவ்வொன்றா உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன். ஓகேவா? இப்போ நான் இந்த ஷெல்ஃபில் இருக்கும் இப்போ தான் போன தடவை வரப்போ தான் அடுக்கி வச்சுட்டு போனேன். இது வந்து என்னோடய ஆரி ஒர்க் பண்ணுறக்காக பீட்ஸ் போடுறதுக்காக வாங்கின பாக்ஸ். ஆனால் இதுக்குள்ளே வந்து என்ன இருக்குன்னா பனங்கற்கண்டு கிடக்கு. வேறு என்னென்ன இருக்குது திங்ஸு. இது ஏதோ ஒரு ப்ளவுஸ் மெட்டீரியல். இது ஃபுல்லாக எங்கள் அம்மாவோட கிளிப் கலெக்ஷன்ஸ். இது வந்து எங்கள் அம்மாட்ட ஒரு 100 கிளிப்ஸ் ஆச்சும் இருந்துச்சு. ஆனால் இப்போ கிடையாது. ஏன்னா எங்கள் பாப்பா பிறந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு கிளிப்பும் எங்கே கிடக்குனே தெரில. இது வந்து ஒரு க்ரௌன், என்னோடய பியூட்டிஃபுல் க்ரௌன். இதையும் உடச்சி போட்டாங்க. இது வந்து என் தம்பியோட வாட்ச், சீக்கோ வாட்ச். நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கே? இது ஃபுல்லாக என் தம்பியோட திங்ஸ் தான். அவன் ஒரு ஃபோட்டோகிராஃபர். ஸோ அவனோட திங்ஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு வாட்ச்சு. எத்தனை வாட்ச்சு, அங்கங்கே வாட்ச் கிடக்கு. பவர் பேங்க் கிடக்கு. ஓகே, இந்த ஷெல்ஃப் அவ்வளோதான். தீபாவளிக்கு வாங்கினேன் பொட்டு பட்டாசு.